இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தாவேக நிர்வாக குழுவில் நடந்தது என்ன? நிர்வாகிகள் சொல்றத பார்த்தா ட்விஸ்டும் சுவாரஸ்யமும் கலந்து இருக்கும் போல. விஷயம் இதுதாங்க. தாவேகாவோட மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூர் ஆபீஸ்ல நடந்துச்சு. இந்த கூட்டத்துல விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமின்னு பழைய டீமும், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்துன்னு புதிய ஆட்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுல வழக்கம் போல விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி. விஜய்க்கு கூட்டணி பற்றி முடிவெடுக்க முழு அதிகாரம், தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுன்னு தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. இது மட்டுமா? இல்ல நிறைய இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நிர்வாக குழுவுல கலந்துகிட்ட மாநில நிர்வாகிகள். அதில் ஒருவரிடம் நம்ம பேசும்போது அவர் விலாவரியா சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். கூட்டத்துக்கு முன்னாடியே ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. அதுல தளபதி கிட்ட கட்சியை பத்தி மீடியாவில் சில ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் கூட்டத்துல ஓப்பனா பேசிடலாமா அப்படின்னு ஆதவ், அருண்ராஜ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க விஜய் கிட்ட. தளபதிக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் ஏற்கனவே போனதால எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்து வச்சிருந்திருக்கிறாரு. அது உண்மைதான்னு ஆதவ், அருண்ராஜ் பேசினப்பதான் எங்களுக்கே புரிஞ்சுது. ஏன்னா ஆதவ், அருண்ராஜ் பேசுறப்ப தளபதி அமைதியா தான் இருந்தாரு. அப்ப ஏற்கனவே அந்த ஆலோசனையில விஷயம் வெளியாயிருக்குன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஆதவ், அருண்ராஜ் என்ன பேசுனாங்க அதை சொல்லுங்க என்று கேட்டோம். ஆதவ் அர்ஜுனா பேச ஆரம்பித்த போதே புசியை தான் டார்கெட் பண்றாருன்னு எங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. சீட்டுக்கு கோடி கணக்கில் பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பத்திரிகைகள்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. வேட்பாளர் யாருன்னு நம்ம தளபதி தான் முடிவெடுப்பாரு. நம்ம கட்சியில பதவிக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ யாரும் பணம் கேட்கவே இல்லை, இனிமேலும் கேட்கவும் கூடாது. அதே மாதிரி மூத்த தலைவர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தலைமை கழகத்துல இருந்து சொல்லி இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரப்பப்படுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தலைமை கழகம் சொல்லவே இல்லை. நீங்கெல்லாம் சுதந்திரமா செயல்படுங்க. இன்னும் ஒன்றும் மறக்காதீங்க, நாங்க ஃபோன் பண்ணணும்னா மாவட்ட செயலாளர்களான நீங்க முதல்ல அட்டன் பண்ணுங்க, என்னன்னு கேளுங்க. பல பேர் ஃபோனே எடுக்காம இருந்தா எப்படி கட்சியை ரன் பண்ண முடியும்? யோசிக்க வேணாமா? நாங்கன்னு இல்லைங்க, சாதாரண ஒரு தொண்டன் ஃபோன் அடிச்சா கூட ஃபோனை முதல்ல எடுத்து யாரு என்ன விஷயம்னு கேளுங்க. வாரம் வாரம் நீங்க பண்ற வேலையை பத்தின ரிப்போர்ட் எங்களுக்கு வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டே திடீர்னு நம்ம கட்சியில புசியானது கோஷ்டி, ஆதவ் கோஷ்டி, அருண்ராஜ் கோஷ்டி, ஜான் கோஷ்டின்னு எதுவுமே இல்லைங்க. இந்த கோஷ்டி அரசியல் எல்லாம் தாவேக்கால இல்ல. எல்லாமே தளபதியை சிஎம் ஆக்குற கோஷ்டின்னு மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்கன்னு போட்டு உடைச்சாரு. அப்போ புசி ஆனந்துடைய வலதும் இடதுமா என் பக்கத்துல இருந்தவரு சவுண்டு விட போறேன், அதை எதுக்கு அண்ணனை அட்டாக் பண்றாரு இவரு, என்ன இவர் பேசுறது சரியா, எதுக்கு புசி ஆனந்த் அட்டாக் பண்றாரு அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. நான் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சேன் என்றார் அந்த மாநில நிர்வாகி. ஆக ஆதவ் கலகத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. அதற்கு பிறகு அருண்ராஜ் என்ன பேசினார் தெரியுமா? புதுச்சேரி மீட்டிங்க்கு நான் போனேன், அப்ப பாஸ் கொண்டு போகல, அங்க இருந்துகிட்டு புசிக்கு போன் அடிச்சேன், அவர் என் நம்பரை பார்த்தும் போனை அட்டன் பண்ணலங்க. சார் கூட ரெகுலரா பேசுற எனக்கே இந்த நிலைமைனா நான் என்ன சொல்றது அப்படின்னு நேரடியாவே புசியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பேசின உடனே அங்கொன்றும் இங்கொன்றுமாக புசிக்கு ஆதரவாக சலசலப்பு சவுண்டு கேட்டுச்சு என்கிறார் தாவேக மாநில நிர்வாகி. சரி, இவ்வளவு கலைபரத்துக்கு நடுவுல புசி ஆனந்த் என்ன பேசினாரு? புசி ஆனந்தையே சுற்றி வரக்கூடிய நிர்வாகி ஒருவரிடம் நம்ம பேசணும். என்னமோ தெரியலங்க, ரொம்ப டென்ஷனாக தான் அண்ணன் மைக்க பிடிச்சாரு. எடுத்த எடுப்புலையே இங்கே யாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு கட்சி பதவி தந்ததே கிடையாது, கெட்ட பேரை உருவாக்கிடணும்னு தான் சில பேர் இப்படி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் வாங்கினாங்கன்னு சும்மா வேணும்னே கிளப்பி விடுறாங்க. அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் முதல்ல ஃபோனை எடுங்கப்பா, இனிமேல் மாவட்ட செயலாளர்கள் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் எனக்கு வரவே கூடாது. கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒத்துழைப்பு தரணும். அவர் கேட்குறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க, வாக்காளர் பட்டியல் வேலையை கவனமாக பாருங்கன்னு படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டாரு. அதுக்கு மேலே மக்கள் மன்றத்தில் இருந்து கட்சிக்கு வந்தவங்களை மேடையேற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்டார் அண்ணன். தலைவரை முதல்வராக்கணும்,
கூட்டணி எல்லாத்தையும் தலைவரே பார்த்துக்குவாருன்னு சொல்லி முடிச்சாரு என்றனர். ஆக ரொம்ப ஜனநாயகமாக தான் மீட்டிங் நடந்திருக்கு போல. சரி, இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவர் பங்குக்கு பேசியிருப்பாரே, அது என்ன என்று விசாரித்தோம். இதை பற்றி பேசிய ஒரு தாவேக நிர்வாகி, என்னமோ படம் போட்டு காண்பிச்சாருங்க என்று ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறமா 4-5 பேருக்கிட்ட பேசின பிறகுதான் நமக்கு தெரிஞ்சுது அவர் என்ன படம் போட்டாரு என்று. இதையும் ஒரு தென் மாவட்ட நிர்வாகி விளக்கமா சொன்னாரு. இந்த கூட்டத்துல ஜான் ஆரோக்கியசாமி ரொம்ப நேரம் பேசினாரு. ஆரம்பிக்கும் போதே ஏகப்பட்ட சர்வே ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சாருக்கும் வந்திருக்கு. 100கணக்கான பேரை ஃபீல்டில் இறக்கித்தான் இத்தனை ரிப்போர்ட் எல்லாம் எடுத்திருக்கிறோம். பொதுவாக சொல்லணும்னா நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்குங்க. இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வேற சில ரிப்போர்ட்டோட வச்சு செக் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் வருது, நமக்கு வெற்றின்னு தான் சொல்லுது. ஆக சார் முதல்வர் ஆகிறது உறுதி. இப்போவே இப்படித்தான் ரிசல்ட். இன்னும் நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸ் வர இருக்குது. அப்படியே விசிகாவும் கூட வந்துடும். அப்படி மெகா கூட்டணி அமைஞ்சதுன்னா எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துக்கங்க என்று சொல்லிவிட்டு ஸ்லைடு ஷோ போட்டிருக்கிறாரு. ஆக அவங்க வருவாக இவங்க வருவாக என்று ஜான் ஆரோக்கியசாமி கூறியதை மலைப்புடன் பார்த்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஸ்லைடு ஷோ போட்டதற்கு பிறகு கூட்டணியே இல்லாம சோலோவா தேர்தலை சந்திச்சாலும் நாம 31% ஓட்டு வாங்குவோம். திமுகவை விட 2-3% கூட தான் எங்களுக்கு வருது. அதிமுக எல்லாம் நமக்கு பின்னாடி தான். அதனால தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தளபதி சொன்னது சரி. இந்த எலெக்ஷன்ல சீமானுக்கு செம அடி விழப்போகுதுங்க. அவர் இந்த முறை 2-2.5% ஓட்டு தான் வாங்குறாருன்னு நமக்கு சர்வே சொல்லுது. பெண்கள் மத்தியில கூட நமக்கு தான் செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு சர்வேல சொல்லி இருக்கிறாங்க. 40% மேல பெண்கள் சப்போர்ட் நமக்கு இருக்குதான். 1000 ரூபாய் பணம் கொடுத்து திமுக பெண்கள் ஓட்டை வாங்கணும்னு நினைச்சா கூட நம்மளை விட 15-20% கம்மியா தான் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குதான். ஆக சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பார்த்தா ஸ்டாலினுக்கும் எங்களுக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு % தாங்க வேறுபாடு என்று கூறியிருக்கிறார். அதுலயும் கிறிஸ்டியன் ஓட்டுல 80% தளபதிக்கு மட்டும்தான் கிடைக்க போகுதான். முஸ்லிம் ஓட்டுலையும் 40% தாவேகா வாங்கும்னு ஜான் காண்பிச்ச ஸ்லைடு ஷோல சொல்லியிருக்கு. இதுல முடிவு பண்ற அந்த 7% பேர் எந்த முடிவும் எடுக்காமலே இன்னமும் இருக்காங்களாம். ஜான் கொடுத்த ரிப்போர்ட் விவரங்களை முழுசா வேறு ஒரு நோட்ல குறிச்சு வச்சிருக்கேன். இந்த டீட்டெயில் போதுமே. சோசியல் மீடியாவில் விளையாடிடுவோமே, நாங்க தீயா வேலை செய்யறோம், எங்க தளபதியை சிஎம் ஆக்கிடுவோன்னு குஷியாக கூறுகிறார் அந்த நிர்வாகி. சரி, புது வரவான செங்கோட்டையன் என்ன பேசினாரா? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் போட்டு காண்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என்ன தான் ரிப்போர்ட்டு இருந்தாலும் கிரவுண்டில் ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியங்க. மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும். மக்களை சந்திக்கிற போது பாயிண்ட்டுகளை எடுத்து சரியாக பேசணும். ஈரோட்டில் விஜய் வருகையை மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஈரோடு கூட்டத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தாவேக இன்னொரு அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியாகவே மாறப்போகுது. அதிமுகவில் இருந்து அடுத்த மாதத்தில் ஏகப்பட்ட தலைவர்கள் இங்கே வரப்போகிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க என்றும் தளபதியை கொஞ்சம் குஷிப்படுத்தினார் என்று கூறுகிறார் அந்த நிர்வாகி. ஆனால் அதே நேரத்தில் நம்ம பேசின மாநில நிர்வாகிகளில் ஒருத்தர் மட்டும் ரொம்பவே இறுக்கமாக இருந்தார். அதை பற்றி நம்ம விசாரித்தோம். அவர் சொன்ன தகவல் ரொம்பவே ஷாக்காக இருந்தது. அதாவது உண்மையை சொல்லணும்னா இந்த டேட்டா சர்வே ரிப்போர்ட் எல்லாமே தளபதியை ஏமாத்துறதுக்கு சார். கிரவுண்டில் நிலவரமே வேறு மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட. நாங்கள் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போவே சிஎம் ஆன மாதிரி தளபதி நினைக்கிறாரு. நிஜமாவே அவர் ஏமாந்துட்டாரு. இது எப்போ தான் தளபதிக்கு புரியுமோ? உண்மையான சூழ்நிலையை தளபதி எப்போ புரிஞ்சுக்குவாருன்னு தெரியலங்க என்று குண்டை வீசினார். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.